இன்னும் ஒரு சில இடங்கள்ல இப்ப ஷாம்பூஸா இருக்கட்டும், அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்லயே வந்து ஆனியன் ஷாம்பூ அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃப்ளக்ஸீடு ஷாம்பூ அப்படின்றாங்க. கோட் மில்க் ஷாம்பூ அப்படின்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பயன்படுத்த வேணான்னு சொன்னதும் இதே மாடர்ன் சயின்ஸ் தான். இன்னைக்கு அவங்களே வந்து ப்ராடக்ட்டாவும் சேல் பண்றாங்க. இப்ப வந்து டைரக்ட்டா நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்து இப்ப மாறிட்டோம் சார். ஏதோ ஒரு ப்ராடக்ட் மூலியமா அப்ளை பண்ற கான்செப்ட்க்கு வந்துட்டோம். இப்ப நம்ம இந்த சின்ன வெங்காயம் வந்து தலைமுடிக்கு நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருக்காங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அத டைரக்ட்டா அப்ளை பண்ணக்கூடாது. அதுல இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் வந்து அகைன் நம்மளுடைய ஸ்கேல்ஃப்க்கு வந்து ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணும் அப்படின்றாங்க. இது உண்மைதானா சார்? சரி, 2 விஷயம் நீங்க பார்க்கணுமா. முதல்ல வந்து ஒரு எலுமிச்சையோட விலை என்ன? அதிகபட்சம் ரூ. 10 10 இருக்கும். ரூபாய் இருக்கும். ஒரு எலுமிச்சை கலந்த பாத்திரம் விளக்குற சோப்போட விலை என்ன? 10 ரூபாய். 10 ரூ. ரூபாய் தான். இருக்கும் சார். சரியா? அப்போ எலுமிச்சை விலைக்கு எலுமிச்சை கலந்த சோப் எப்படி கொடுப்பாங்க? முடியாது. முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எலுமிச்சையில் இருப்பது போலவே அதில் சில வேதியியல் பொருட்களை போட்டு இந்தோடைய அமில சக்தி அதில் இருக்குது அப்படின்றத இன்டைரக்டாக நமக்கு சொல்கிறாங்க. ரைட்? இன்றைக்கி ஷாம்புக்கள், சோப்புக்கள் எல்லாமே பண்ணுறது இந்த ஒரு தவறு தான். நீங்கள் நினைக்கிறீங்க இதில் வந்து வெங்காயத்துடைய சாறு இருக்குது அப்படின்னா, வெங்காயத்தை அரைச்சி சாறு எடுத்து அதில் கலப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கவே நடக்காது. எந்த மூலக்கூறு வெங்காயத்தில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த மூலக்கூறை அதில் போட்டு உங்களுக்கு கெமிக்கல் ஷாம்பாக தான் இன்னைக்கு கிடைக்குதே தவிர, நீங்கள் இந்த குழன்னு ஷாம்பு பார்க்குறீங்கள, அதுவே ஒரு வேதிப்பொருள் தான். இட்ஸ் நாட் அ நேச்சுரல் ப்ராடக்ட். நீங்கள் ஹெர்பல்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கக்கூடிய எந்த ஷாம்புவுமே ஹெர்பல் கிடையாது.